கர்த்தருடைய பரிசுத்த திருநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் இன்று ஆராதனை தியானத்திற்காக சங்கீதம் 21 அதனுடைய 6வது வசனத்தை எடுத்துக்கொள்ளலாம். சங்கீதம் 21:6 அது இப்படியாக சொல்லுகிறது: அவரை நித்திய ஆசீர்வாதங்களுக்குள்ளாக்குகிறீர், அவரை உம்முடைய சமூகத்தின் மகிழ்ச்சியினால் பூரிப்பாக்குகிறீர். தேவனுடைய பரிசுத்த திருநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சொல்லப்பட்ட இந்த வார்த்தையானது ஆசீர்வாதத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்லாமல் இந்த சங்கீதம் முழுமையாக நாம் பார்க்கும்போது தாவீது ராஜா தன்னுடைய வெற்றியின் கொண்டாட்டத்தை அவர் கொண்டாடுகிறவராக இருக்கிறார். இதனுடைய ஆரம்ப வசனங்களிலிருந்து நாம் பார்க்கும் பொழுது ஆசீர்வாதங்களை குறித்து இது சொல்லப்பட்டு அந்த வெற்றி கொண்டாட்டத்தை குறித்து சொல்லப்பட்டதாக காணப்படுகிறது. அது மாத்திரமல்லாமல் இது மகிழ்ச்சியின் கீதமாக சொல்லப்படுகிறது. இது மகிழ்ச்சியின் கீதமாக சொல்லப்படுகிறது. ஒருவருடைய மகிழ்ச்சி என்பது அது சரீர ரீதியாகவும் உண்டு, ஆத்தும ரீதியாகவும் உண்டு. இங்கு கொண்டாடப்படக்கூடிய இந்த மகிழ்ச்சியானது ஒரு சரீர ரீதியாக மகிழ்ச்சியாக காணப்படுகிறது. இது ஆரம்பத்தில் பார்க்கும் பொழுது, கர்த்தாவே உம்முடைய வல்லமையிலே ராஜா மகிழ்ச்சியாக இருக்கிறார், உம்முடைய ரட்சிப்பிலே எவ்வளவாய் களி கூறுகிறார் என்று சொல்லப்படுகிறது. இங்கு சொல்லப்பட்டுள்ள இந்த ரட்சிப்பானது ஒரு விடுதலையை சொல்லப்படுகிறது. இங்கு விடுதலையை குறித்து சொல்லுகிறது. அதாவது எதிராளியோடு கூட போராடி வெற்றி கண்ட ஒரு மனிதனுடைய சராசரியான இந்த உலக வெற்றியை குறித்தும் இந்த உலக விடுதலையை குறித்தும் சொல்லப்படுகிறது. இது கர்த்தரால் உண்டாயிற்று என்று அவர் கொண்டாடி மகிழ்கிறார். அதை தொடர்ந்து நாம் பார்க்கும் பொழுது அநேக ஆசீர்வாதங்களை அவர் கேட்கிறதாகவும் கர்த்தர் தாமே அவரை ஆசீர்வதிக்கிறதாகவும் இங்கே சொல்லப்படுகிறதை நாம் காண்கிறோம். இதில் சொல்லப்பட்டுள்ள இந்த ஆசீர்வாதங்களிலே 6வது வசனத்திலே நித்திய ஆசீர்வாதங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நித்திய ஆசீர்வாதம் என்பது அது சரியாக நாம் நிதானித்து நாம் பார்ப்போமானால் அந்த நித்திய ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொண்ட ஜனங்கள் என்று பார்க்கும் பொழுது அது குறிப்பிடுகிறதா இருக்கிறது. ஆம், நித்திய ஆசீர்வாதம் என்பது தலைமுறைகளாக அது நிலைத்து நிற்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த மனிதனுக்கு அது முடிந்து போகக்கூடிய ஒரு ஆசீர்வாதம் அல்ல, அது நிலைத்திருக்கக்கூடிய ஆசீர்வாதமாக காணப்படுகிறது, நிலைத்திருக்கக்கூடியதாக காணப்படுகிறது. அந்த 21ஆம் சங்கீதம் 3வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது: உத்தம ஆசீர்வாதங்களோடு நீர் அவருக்கு எதிர்கொண்டு வந்து அவர் சிரசில் பொற்கிரீடம் தரிப்பிக்கிறீர் என்று சொல்லப்படுகிறது. அதாவது ஆசீர்வதிக்கப்படக்கூடிய ஆசீர்வாதம் இரு நபர்களை கொண்டதாக இருக்கிறது. அதாவது ஆசீர்வதிக்கிறவர், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறவர். ஆசீர்வதிக்கிறவர் அவர் உத்தமர் என்று இங்கு சொல்லப்படுகிறது. அது மாத்திரமல்லாமல் ஆசீர்வதிக்க தகுதியுள்ளவராக அவர் இருக்கிறார். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிறவர் இது மகிழ்ச்சியோடு கூட இவர் காணப்படுகிறவராய் இருக்கிறார். இங்கே பார்க்கும் பொழுது நமக்கு கிடைத்த அந்த ஆசீர்வாதமானது அது நித்திய ஆசீர்வாதமாக உள்ளது. அதை ஆசீர்வதிக்கிறவர் உத்தமராக இருக்கிறார். ஆனால் பெற்றுக்கொள்ளுகிற நாமோ பாவத்தினால் முழுக்க கரைபிடிந்தவர்களாக, பாவத்தின் சம்பளம் மரணம் என்னும் அந்த சத்தியத்துக்கு இணங்க மரணத்திற்கு மாத்திரமே பாத்திரவான்களாக காணப்பட்ட, பாளையத்துக்கு புறம்பாக்கப்பட்ட ஒரு தீட்டான ஒரு மனிதன் அந்த உத்தமரிடத்திலே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறான். அந்த ஆசீர்வாதம் கல்வாரி மலையிலே, அங்கே சிலுவையிலே தன்னால் சிருஷ்டிக்கப்பட்ட அந்த ஜனங்கள் அவரை சிலுவையில் அறையும் பொழுது அவர் தமது ஜீவனை விடும் முன் அவர் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களாய் இருக்கிறது. பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று அவர் நமக்கு ஆசீர்வாதத்தை பெற்று தருகிறவராக இருக்கிறார். அந்த ஆசீர்வாதம் அவருடைய மரணத்தினால் உண்டான ஒரு நித்திய ஜீவனாய் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரித்திருக்கிறது என்று வேதத்திலே காண்கிறோம். 1 யோவான் 1:7 பின்பகுதியிலே நாம் இப்படியாக காண்கிறோம்: இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாக நமக்கு உண்டான இந்த ஆசீர்வாதமானது கரை திரை முதலானவைகள் இல்லாத நிலைமையிலே நம்மை அவருடைய இரத்தம் மாத்திரமே எல்லா நிலைமையிலும் தகுதிப்படுத்தப்பட்டு அவருக்குள்ளாக வழி, வாசல், சத்தியம், ஜீவனை கண்டடையும்படிக்கு அந்த ஆசீர்வாதத்திற்கு பாத்திரவான்களாக நம்மை மாற்றுகிறதா இருக்கிறது. அந்த பாத்திரவான்கள் என்று நாம் காணும் பொழுது அது இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்மை அது எல்லா பாவங்களையும் நீக்கி சுத்திகரித்து
நமக்கு அந்த பாத்திரவான்கள் என்கிற அந்த தகுதியை தருகிறதா இருக்கிறது. இங்கு அவருக்குள்ளாக நாம் பாத்திரவான்களாக மாற்றப்படுகிறோம், ஆசீர்வாதத்தின் பாத்திரங்களாக மாற்றப்படுகிறோம். அது கல்வாரி மலையிலே மரித்த இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த மரணம், அவருடைய அடக்கம், அவருடைய உயிர்த்தெழுதல் நம்மை அந்த நித்திய ஜீவனுக்குள்ளாக பிரவேசிக்கும்படிக்கு நித்திய ஆசீர்வாதத்தை நமக்கு தருகிறதா இருக்கிறது. நாம் பெற்றுக்கொண்ட இந்த நித்திய ஜீவன் ஒரு உத்தமருடைய மரணத்தினால் நிகழ்ந்தது. அவர்தாமே தமது சரீரத்தினால் இருதரத்தாருக்கும் இருந்த அந்த மகாபரிதான பிரிவை அவர் தமது சரீர மரணத்தினாலே அவர் எல்லாவற்றையும் அவர் சமாதானமாக்கி இருதரத்தாரையும் ஒன்றாக்கினார். பாவிகளாய் இருந்த நம்மை பரிசுத்தராக்கி அழகு பார்த்தார். அதற்காக அவர் தம்முடைய சிருஷ்டிகளின் கையிலே அடிகள் வாங்கி காரி உமிழப்பட்டு எல்லா நிலைமையிலும் பாதிக்கப்பட்டு பிதாவே இவர்களை மன்னியும் என்று சொல்லி தமது ஜீவனை விட்டார் என்று வேதத்திலே காண்கிறோம். ஒரு உத்தமருடைய மரணம் அநேக பாவிகளுக்கு அது விடுதலையை தந்து நித்திய நரகாக்கினையிலிருந்து விடுதலையை தந்து நித்திய ஜீவனுக்குள்ளாக பிரவேசிக்கக்கூடிய வழியை இயேசு கிறிஸ்துவின் மரணம், அந்த பாதை எல்லா நிலைமையிலும் நமக்கு அந்த நித்திய ஜீவனுக்குள்ளாக பிரவேசிக்கக்கூடிய தகுதியை தருகிறது. ஆம், இங்கு தாவீது பெற்றுக்கொண்ட இந்த ஆசீர்வாதமானது அவரை நித்திய ஆசீர்வாதங்களுக்குள்ளாக்குகிறவராய் இருக்கிறீர், அவருடைய சமூகத்தின் மகிழ்ச்சியினால் பூரிப்பாக்குகிறீர் என்கிற அந்த சங்கீதம் 21 முழுவதும் வெற்றியின் கொண்டாட்டமாக காணப்படும் பொழுது நமக்கு அந்த பாவத்திலிருந்து மகாபரிதான விடுதலையை தந்து நமக்கு கிடைத்த அந்த மகாபரிதான விடுதலையை கொண்டாடும் நாளாக இந்த நாள் இருக்கிறது. ஆம், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நாள் நம் தேவனை உண்மையாய் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவனுடைய ஜனமும் அந்த கல்வாரி சிலுவையிலே அவர் பட்ட பாடுகளை நினைத்து நம்முடைய மனதினுடைய எல்லா விதமான அசுத்த கரைகளும் பாவக்கரைகளையும் நீக்கி சுத்திகரித்த அந்த தெய்வத்தை, நித்திய ஜீவனையாலே நம்மை ஆசீர்வதித்த அந்த தெய்வத்தை உயர்த்தி மகிமைப்படுத்தி கொண்டாடும்படிக்கு இந்த நாளை தேவன் தாமே நமக்கு அருளியிருக்கிறார். நாம் சந்தோஷத்தோடும் மனமகிழ்ச்சியோடும் கூட நாம் அவரை ஆராதித்து மகிமைப்படுத்தி உயர்த்தி கொண்டாடுவோமாக. தேவனுடைய திருநாமமே இன்றும் என்றும் மகிமைப்படுவதாக. ஆமென்.